நம்ம வீட்டு வாசல்ல ரொம்ப ஈஸியா வளர்ந்துட்டு இருந்த முருங்கை மரம் இப்ப பல இடங்கள்ல தேடியும் காணாம போயிட்டு இருக்குது. ஒரு வீட்டுல மாடு இருந்தா பால் தந்து எப்படி அந்த வீட்டினுடைய வறுமையை போக்குதோ, அதே மாதிரி ஒரு வீட்டுல ஆடு இருந்துச்சு அப்படின்னா மல்டிபிள் நிறைய குட்டிகளை போட்டு அந்த வீட்டினுடைய வறுமையை எப்படி கொஞ்சம் கொஞ்சமா காக்குதோ, அதே மாதிரி நம்ம வீட்டுல ஒரே ஒரு முருங்கை மரம் இருந்துச்சு அப்படின்னா நம்ம வீட்டுக்கு பணம் சார்ந்த பிரச்சனைகள் வராதுன்னு சொல்லப்படுது. இந்த முருங்கை மரம் பல இடங்கள்ல காணாம போனதற்கு 3 முக்கிய காரணங்கள் என்னென்ன அப்படின்றத இந்த வீடியோல டீட்டெயில்ஸா தெரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரி பல உண்மை வரலாறு நான் பேசிட்டு இருப்பேன். என்ன ஒரே ஒரு ஃபாலோ மட்டும் பண்ணிக்கோங்க. இந்த முருங்கை மரம் பொறுத்த வரைக்கும் தண்ணி இல்லைனாலும் வறட்சி தாங்குற சக்தி ரொம்ப அதிகமாவே இருக்குது. பட் அதே இடத்துல அதிகமான தண்ணி முருங்கை மரத்தை சுத்தி தேங்கி இருந்துச்சு அப்படின்னா அந்த தண்ணியை உறிஞ்சதுக்கான அந்த சக்தி முருங்கை மரத்துக்கு இல்லை. இப்படி இருக்கிறப்ப மழை சீசன்ல அந்த முருங்கை மரத்தை சுத்தி நிறைய தண்ணி தேங்கி இருந்துச்சு அப்படின்னா முருங்கை மரத்துடைய வேர்கள் கொஞ்சம் கொஞ்சமா தண்ணியில மூழ்கி அழுகி இறந்து போகுதுன்னு சொல்றாங்க. அடுத்ததா 2வது காரணங்கள், முருங்கை மரம் அப்படின்னாவே கம்பிளி பூச்சி, மொட்டு பூக்கள் இது எல்லாமே முருங்கை மரத்தை சுத்தி ரொம்ப அதிகமாவே இருக்கும். பூச்சிகள்லாம் அந்த மரத்தையே நம்பி பல காலங்களா வாழ்ந்துட்டு இருக்குது. இப்படிப்பட்ட பூச்சிகள் முருங்கை சீசன் டைம்ல பூக்கள் இடும் போதும் மொட்டுக்கள் இடும் போதுமே அந்த இலைகளை கடிச்சு சாப்பிடுறது. இதனாலேயே ஆரம்ப ஸ்டேஜில் வளர முடியாத தடுத்து நிறுத்தப்படுது. 3வது முக்கிய காரணங்கள், இதையும் தாண்டி ஒரு சில முருங்கை மரம் வளர ஆரம்பிக்குது. அந்த மரத்தை நம்ம என்ன தெரியுமா பண்றோம், இதெல்லாம் ஈஸியா சந்தையில கிடைக்கிற காய்கறி தானே அப்படின்னு சொல்லிட்டு ஆர்கானிக்கா வளரக்கூடிய நாட்டு ரக முருங்கை மரத்தை அழிச்சிட்டு அந்த இடத்துல காங்கிரீட் போட்டு நம்ம காம்பவுண்ட் கட்டிடுறோம். அப்புறமா ரொம்பவே ஃபாஸ்டா வளர்ற ஹைபிரிட் ரக முருங்கை மரத்தை வச்சு ஈஸியா முருங்கைக்காயை நம்ம எடுத்துக்கிறோம். நம்ம உடலுக்கு இரும்பு சக்தியும் நோய் எதிர்ப்பு சக்தியும் தர இந்த அற்புத மரத்தை நம்ம வீட்டுல திரும்பவும் வளர்க்க ஆரம்பிக்கலாம். இதை பத்தி உங்களுடைய ரியலான ஒப்பீனியன் என்ன அப்படின்றத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இதை தெரியாம இருக்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க.